ஆரோக்கியமான உடல் மற்றும் மனதிற்கு யோகா பயிற்சி செய்வதால் ஏற்படும் நன்மைகளை பொதுமக்களிடம் எடுத்துச் சென்று அவர்களையும் யோகா பயிற்சி செய்ய ஊக்குவிப்பதற்காக ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகா நமக்கு நல்லிணக்கத்துடன் வாழவும், கவனத்துடன் இருக்கவும், ஞானமான முடிவுகளை எடுக்கவும் கற்றுக் கொடுக்கிறது. யோகா பயிற்சி செய்வதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும், நமது சொந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் முடியும். யோகா கற்பதன் மூலம் நமது மனதை ஒருநிலைப்படுத்தி நமது வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது. யோகா கற்பதன் மூலம் படிப்பின் மீதான ஆர்வத்தை உண்டாக்குகிறது. யோகாவில் பல்வேறு பயிற்சிகள் செய்வதால் பல்வேறு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும், ஆரோக்கியமாக வாழவும் உதவுவதாக யோகா பயின்று வரும் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். யோகா பயில்வதால் நோயற்ற வாழ்வு வாழ முடியும் என்கிறார் யோகா பயிற்சி தரும் பயிற்சியாளர். அனைவருக்கும் இனிய யோகா தின நல்வாழ்த்துக்கள். நம்ம யோகா பயிற்சி செய்வதனால உடலும் மனமும் ஒருநிலையாகும். அதனால நல்ல ஆரோக்கியம் பெறும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம தினந்தோறும் இந்த பயிற்சியை மேற்கொள்வதனால உடலும் மனமும் ஒருநிலையாகும். நிறைய பயன்கள் கிடைக்கும். யோகா பயின்று வருவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சி பெற்று வரும் பள்ளி மாணவர்கள் கூறும்போது, வணக்கம், என் பேர் லக்ஷன்யா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் யோகாவுக்கு 1.5 வருஷமாக வரேன். எனக்கு முன்னெல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்பேன், ஃபீவர்னு மந்த்லி ஒன்ஸ். யோகா வந்த பிறகு பிராணாயாமா, சூரிய நமஸ்கார், சந்திர நமஸ்கார், நிறைய ஆசனங்கள் செய்கிறனால எனக்கு ஃபீவர் அதெல்லாம் ஃபீவர்லாம் வரதில்லை. அதுவும் இல்லாமல் யோகானால நிறைய பெனிஃபிட் உங்களுக்கும் இருக்குது. நீங்களும் யோகா ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி யோகா டே. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காயத்ரி. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். யோகானால நம்ம உடம்பும் மனசும் ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம உடல் நிறைய குறைச்சி நம்ம ரொம்ப நல்லாயிருக்கோம். நான் யோகா பண்ணுறதுனால உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது. நீங்களும் யோகா கற்றுக்கணும். ஹாப்பி யோகா டே. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மாசிரஞ்சீவி. நான் 8th B படிக்கிறேன். யோகா செய்கிறனால நான் மாதத்துக்கு ஒரு தடவை எப்போயாவது தான் ஹாஸ்பிட்டல் போவேன். இப்போ யோகா பண்ணுறனால நான் ஹாஸ்பிட்டல் போகிறதில்ல. Hello everyone, I am B. Tenkurale. I am studying 7th standard. I am going to tell about the benefits of yoga. Before, when I am starting to yoga, that time I am got cough every day. That I went to hospital monthly twice. But nowadays I am not going to hospital because I am doing yoga regularly. When I am starting to yoga, I get concentration, memory power, and concentration in the studies. டிடி தமிழ் மற்றும் ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.